அதிகமான ட்ரிப் போகக்கூடியவர்களாக இருப்பீங்க, பிரயாணம் போகக்கூடியவர்களாக இருப்பீங்க. படிப்புக்காக வேண்டி மலேசியா போயிட்டிருப்பீங்க, ட்ரிப்புக்காக வேண்டி நூரலியா போயிட்டிருப்பீங்க, கண்டிக்கு போயிட்டிருப்பீங்க, சும்மா உல்லாச பயணம் 1 டே ட்ரிப்னு சொல்லி என்ன ஜஃப்னாவும் போயிட்டிருப்பீங்க. பல பிரயாணங்கள் வியாபாரத்துக்காக வேண்டி சைனா போயிட்டிருப்பீங்க, அதே மாதிரி சாமான் எடுத்துட்டு வரதுக்காக வேண்டி துபாய் போயிட்டிருப்பீங்க. பிரயாணத்தில் பல வகையான பிரயாணங்கள் செஞ்சிருப்பீங்க. லெஷர் பர்பஸுக்கு, மெடிக்கல் பர்பஸுக்கு எத்தனையோ பிரயாணங்கள் செஞ்சிருப்பீங்க. பிரயாணத்தில் 3 விஷயம் கருத்தில் கொள்ளப்படணும். 3 விஷயத்தை மனசுல வச்சுக்கொள்ளணும் பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில். முதலாவது, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான்ற சிந்தனையிலே இருக்கணும். அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான்ற சிந்தனையிலே இருக்கணும். அப்படி என் சிந்தனை அப்படி இல்லைன்னா என்ன தெரியுமா நடக்கும்? என்ன அறியாமலே எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்க நான் ஆரம்பிச்சிருவேன். 4 பேர் என்னைய பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல பல பேர் என்னைய பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. என் பார்வை கோளாறாக மாறும். எப்ப அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான்ற சிந்தனையில் இருப்பனோ என் பார்வை என்ன செய்யும்? தாழ்த்திருக்கும். எப்படி இந்த சிந்தனையை கொண்டாடுறது? எப்படி இந்த சிந்தனையை கொண்டாடுறது? எங்க போகக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ் என்னோட பேசிக்கொண்டிருக்கிறான்ற சிந்தனைக்கு வாங்கும். எப்ப நான் குர்ஆன் ஓதுறனோ ஒரு பாக்கெட் குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும்? அல்லாஹ் என்னோட பேசிக்கொண்டிருக்கிறான். அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் நன்மை கிடைச்சு கொண்டே இருக்குது. குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில் கண் குளிர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்குது. யார் குர்ஆன் அதிகமாக பார்க்கிறார்களோ இவர்களுக்கு ஆபாசமான படம், ஆபாசமான பார்வை, ஹராமான பார்வையில் இருந்து என்ன செய்யும்? அருவருப்பும் வெறுப்பும் ஏற்படும். அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான்ற சிந்தனையை கொண்டு வரதுக்காக நீங்க குர்ஆனை பார்த்து கொண்டிருங்க, உங்களோட பார்வைகள் தெளிவாகும், கிளியர் ஆகும், ஆபாசத்திலிருந்து பாதுகாக்கப்படும். 2வது விஷயம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது, எங்க போனாலும் மிஸ் பண்ணாம சொல்லுங்க. மாஷா அல்லாஹ் இன்றைய இளைஞர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? 5 டேஸ் ட்ரிப் போனோம், ஒரு நாள் மிஸ் பண்ணல, ஒவ்வொரு பிரயாசையும். சில பாய் சொல்றாங்க 3 டேஸ் ட்ரிப் போனோம், 3 நாளும் சுபம் மிஸ் பண்ணவே இல்லை. இதுதான் இளைஞர்களுக்கு கொழும்பு பாசில சொல்றா, இலங்கை பாசில சொல்றா, இளைஞர் பாசில சொல்றேன்னு சொன்னா என்ன கலஸ் சொல்லுவாங்களே, கலஸ். இதுதான் பொடியமார்களுக்கு இருக்க வேண்டிய கலஸ். ஒரு நாள் மிஸ் பண்ணல, தஹஜத் மிஸ் பண்ணல, இமாம் ஜமாத் மிஸ் பண்ணல. கடைசி காலங்களில் கூட நூரலியா ட்ரிப் போயிட்டு வந்த பாய் சொன்னாங்க 2 டேஸ் போனோம், ஒரு வக்தும் இமாம் ஜமாத் மிஸ் பண்ணாம தொழுந்து கொண்டோம். எப்படி சரி மிஸ் பண்ணாம தொழுந்து கொண்டோம், சேர்த்து சுருக்கினதும் இமாம் ஜமாத்தோட சேர்ந்து கொண்டோம் சொல்லக்கூடியது. ஒவ்வொரு இளைஞர்களும் தொழுகை கடமையாக்கிக்கோங்க. பிரயாணத்துல கட்டாயம் தொழணும். ஏன் தொழணும் தெரியுமா? உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்டைம்ஸ் தொழாம இருக்கிறோம். தொழுணும்னு கடமை ஆகிட்டு தொழும்னு நல்லா தெரியும், ஃபர்லுன்றது நல்லா தெரியும். தெரிஞ்ச நிலைமையில யார் தொழுகை இல்லாம இருக்கிறார்களோ, தொழாம இருக்கிறாங்களோ அவர்கள் குறிப்பிட்ட நாட்கள்ல காஃபிர்களாக மாறிவிட்டார்கள், மார்க்கத்தொட்டு வெளியே சென்று விட்டார்கள். ஆகவே எப்பயும் மனசுல இருக்கணும், போற இடத்துல அல்லாஹ் எஜமான் நாயே நீயே ரப்புல் ஆலமீன்றதை உறுதிப்படுத்துறது தான் தொழுகை. ஆகவே போற இடத்துல தொழுகை மிஸ் பண்ணவானாம். தொழாதவரை அடிச்சு கொண்டே இருக்கணும், தொழும் வரும்ன்றதுதான் சட்டமாக அமைஞ்சிருக்கு. ஆகவே எந்த பிரயாணத்திலையும் தொழுகை மிஸ் பண்ணுவாங்க. ஏன் தொழுகை மிஸ் பண்ணக்கூடாது? 5 நேர தொழுகைகளை யார் பேணி பாதுகாத்து தொழுந்து வருகிறார்களோ அவர்களுடைய எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். உங்களோட பிரயாணத்தின் அனைத்து நோக்கத்தையும், ஆசைகளையும், தேவைகளையும் அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். தொழுகையை மிஸ் பண்ணவானாம். 3வது விஷயம், ஆழமாக மனசுல வச்சிருக்க வேண்டிய விஷயம், எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, உலகத்துல எவ்வளவு பெரிய உயரத்துல நீங்க பறந்து கொண்டிருந்தாலும் சரி, மௌத்து என்னையும் உங்களையும் பிடிக்கும். உலகத்துல எங்கிருந்தாலும் மௌத்து வருது. எந்த நிலைமையில மௌத் ஆகிறோமோ அந்த நிலைமையில தான் எழுப்பாட்டப்படுவோம். எந்த நிலைமையில வாழ்றோமோ அந்த நிலைமையில தான் மௌத்து வரும். சகோதரர்களே, ஒரு இளைஞனுடைய ஜனாசா அவனோட வாப்பா குளிப்பாட்டுறாரு, கை பொத்துன நிலைமையில இருக்குது. அடிக்கழுவக்கூடிய நேரத்தில் அந்த பொடியினுடைய கையை நேராக்குறாங்க. ஒரு சின்ன ஒரு பேப்பர் எடுத்து பாக்குறாங்க. பார்த்த வாப்பா தலை சுத்தி கீழ் விழுந்துட்டார். ஏன் அல்லாஹ் விழுந்தவரை தேடி ஓடி வந்து உம்மா வந்து டெடா டெடான்னு அவங்களை எழுப்பாட்டுறாங்க. அந்த உம்மா வந்து பேப்பர் எடுத்து பார்த்துட்டு அவங்களும் ஏன் அல்லாஹ்னு தலை சுத்தி விழுந்துட்டாங்க. குளிப்பாட்டக்கூடியவங்க யாருமே அந்த பேப்பர் எடுத்து பார்க்க தயாராக இல்லை. பிறகு பார்த்தா விளங்குது, அந்த பொடியின் கையில் ஒரு ஆபாசமான படத்தை பார்த்த நிலைமையில ரூஹிழுக்கப்பட்டு விட்டது. சகோதரர்களே, உள்நாட்டில் இல்ல எந்த நாட்டிலேயா இருந்தாலும் மரணம் வரும். எந்த நிலைமையில மரணம் வருதுன்றதை தெளிவாக இருக்கணும். இன்னொரு இளைஞர் வாகனத்துல பைக்ல சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முட்டிப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகி வீசிப்பட்டு ஆன் த ஸ்பாட் அவுட். பாக்கெட்ல இருந்த போன் வீசிப்பட்டு விழுந்துச்சு. வந்தவங்க அந்த போன் எடுத்து கடைசி நம்பரை கால் பண்ணுவோம், யாராவது ஒரு ஆளுக்கு கால் பண்ணி இந்த பொடியங்க யாருன்னு அவங்களை செட்டில் பண்ண பார்ப்போம், வீட்டுக்கு அறிவிப்போம்னு போன் எடுக்கிறாங்க. பட்டுக்கு போன் ஸ்டக் ஆகி நிக்குது. என்ன நிலைமையில் இருக்குது? ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்ளக்கூடிய ஆபாசமான வீடியோ பார்த்து கொண்டிருந்த நிலைமையில பாக்கெட்ல வச்சு கொண்டு வந்த இந்த பொடியன் ஆக்சிடென்ட்ல மவுத்து, அவனுடைய ரூஹ் போயிட்டு போன்ல நிக்குது. என்ன சகோதரர்களே, நான் நீங்க மவுத்தாகலாம். எந்த நிலைமையில மவுத்தாகிறோம்? கிளப்ல மவுத்தாகிறோமா?
நைட் கிளப்ல மவுத் ஆகிறோமா, மசாஜ் கிளப்ல மவுத் ஆகிறோமா, தியேட்டருக்குள்ள மவுத் ஆகிறோமா, படம் பார்க்க போயிட்டு படத்தின் சீடி எடுக்க போன இடத்துல மவுத் ஆகிறோமா, எந்த இடத்துல மவுத் வருது, ட்ரிப் பிரயாணம் எங்க போனாலும், உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டில் எங்க போனாலும் எந்த இடத்துல இந்த ரூஹ் எடுக்கப்படுதுன்றது எல்லாரும் பேசுவாங்க. எங்க மவுத்து, எப்படி மவுத்து, எத்தனை மணிக்கு மவுத்து, யாரு கிட்ட இருந்தா என்ன நடந்துச்சு விசாரிக்காம அடக்கிறல்ல. ஆகவே என் கடைசி நிலைமை எப்படி இருக்கும்டா, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் 4 பேர் பொறாமப்படுற மவுத் அல்லாஹ் தருவானாக. ஆகவே சகோதரர்களே, உள்ளத்தில் ஆழமாக வைங்கோ, மவுத்து எப்பையும் வரும், எங்கிருந்தாலும் வரும். மவுத்தை எதிர்பார்த்தவர்களாகவே இருக்கணும். அந்த மவுத்துடைய நேரத்துல வாயில வர வேண்டியது என்ன? கலிமா, ஜிக்ர். ஆகவே எங்க போனாலும் ஜிக்ர் உள்ளவர்களாக இருங்க. ஜிக்ர் உள்ளவர்களாக இருங்க மீனிங் என்ன? உயிர் உள்ளவர்களாக இருங்க. ஜிக்ர் இல்லாதவர்கள் உயிர் இல்லாதவர். உயிர் இல்லாத என்ன சொல்லுவாங்க? பணம். பணத்திட பணம் நாரும் மக்கள் ஒதுக்குவாங்க, நடத்தை அசிங்கமாக இருக்கும், அதிலிருந்து ஒதுங்கி நிற்பாங்க. ஆகவே ஜிக்ர் உள்ளவர்களாக இருங்க. எங்க போனாலும் ஜிக்ர் உள்ளவர்களாக இருங்க. ஜிக்ருண்டா என்ன? அல்லாஹ் சொல்றான், என்னை ஞாபகம் ஊட்டுவதை தவிர வேற எந்த விதத்திலேயும் உள்ளங்கள் நிம்மதி அடைவதில்லை. உள்ளங்கள் நிம்மதி அடைவதில்லை என்றால் என்ன? அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யாத உள்ளங்கள் நிம்மதி அடைவதில்லை. ட்ரிப்ல நிம்மதி இருக்கணுமா, போற பிரயாணத்துல நிம்மதி இருக்கணுமா, அல்லாஹ்வை ஞாபகம் படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் சிந்தனையில் செல்லக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா உங்களோட முழு பிரயாணத்திலையும் நிம்மதி இருக்கணும். இல்லாட்டி சந்தோஷத்துக்காக வேண்டி ட்ரிப் போயிட்டு 2 நாளைக்கு போயிட்டு வந்து குடும்பம் 2ஆ பிரிஞ்சு, பிள்ளையில அடிபட்டு, உமா வாப்பா கடையில பிரச்சனை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ட்ரிப்பாக மாறுது. வியாபாரிகளே, எப்பயும் உங்களோட வியாபாரத்துல பதட்டம் இருக்கக்கூடாது, தடுமாட்டம் இருக்கக்கூடாது, யோசனை இருக்கக்கூடாது. போற வியாபாரம் சக்சஸ் ஆகணுமா, அல்லாஹ்வின் சிந்தனையில் செல்லுங்கள். அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், ஜிக்ர் உள்ளவர்களோட உள்ளங்கள் நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் போற பிரயாணங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். போற இடங்கள் எல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவான். எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் உங்களோட கரங்களை பிடித்து மக்கள் மார்க்கத்துக்குள்ள வரக்கூடிய ஹிதாயத்தை கொடுக்கக்கூடிய பக்கத்தை உங்களுக்கு அல்லாஹ் தருவான். ஃபி அமானில்லாஹ். ஹேவ் a nice journey. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.